ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி வீல்ஸ்னு ஒரு கேமு. இந்த கான்செப்ட் என்னென்னா, பின்னாடி இருக்கிறது நம்ம பையன், முன்னாடி இருக்கிறது அப்பா, அதாவது நான். இந்த பையனை அப்படியே அழுங்காமல் குலுங்காமல் அப்படியே நாப்பில் எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் விடணும். அதுதான் நம்மளோட வேலை. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு. சாரி ஃபார் த லேட்டு. ஐயோ, கண்ட்ரோல் வர மாட்டுது. ஐயோ, இப்பயே பையனை கட்டி விட்டனே. ஐயோ ஐயோ, எப்படா அவனை கூப்பிட்டு பின்னாடி போடா டேய். ஏறுடா தம்பி, ஏறுடா. ஏந்துக்க மாட்டான். சரி, நம்மளாவது போவோம். ஓடு 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 ஓடு. ஐயோயோ, என்னது இது? கொடூரமாக இருக்கும் போலியே. அது கண்ட்ரோலாக எனக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. அதேமாரி பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு டான்னு வரும். அம்மா அடியோ, இப்படி தான் அடியோ பாவி. கை எங்கடா? கை இல்லாமல் சைக்கிள் ஓட்டுவோம் நாங்களாம். எப்படி? நில்லு. இதுவே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குது, தெரியாதப்போலாம். ஓட சரியான வாகண்டா அப்பா. சப்போஸ் நம்ம இந்தமாரி சில்லற வாங்கினா இப்படி தான் ஆகும். ஓகே, இப்பயாவது ஒழுங்காக கூப்பிட்டு போகணும் நம்ம பையனை. பொறுமையாக கூப்பிட்டு போவோம் இந்த வாட்டி. ஓகே, கரெக்டாக போயிட்டுருக்கு. டேய் தம்பி, வீட்டுக்குன்றேன், ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும். படிக்கிறதா உன் வேலை. ஓடு 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 ஓடு. அந்த டைமிங்குள்ளே முடிக்கணுமா இல்லை அந்த டைம் ரெக்கார்டா இல்லை என்னன்னு தெரியல. ஓடுறா. சரியான வேகம் இருப்பேன். எம்மா அடியோ. டே என்னடா மேலே போய் உக்காண்ட? ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்கல போல பையனுக்கு. ஏந்திரு. இது இங்கே போய் கரெக்டாக அப்படி நிற்கணும். நில்லு. போடா சீக்கிரம் போடா. வீலிங் தான் அங்கே. எப்படிப்பட்ட வீலிங்? டே என்னடா முதுகு எங்கடா? டே திருப்பி அடா பாவி, சைக்கிள் வீலே நசைங்க போச்சுடா. சை, நம்ம ஒழுங்காக விளையாடணும். இப்போ அந்த இடத்துல தான் நம்ம இது பண்ணிடுறோம். ஸ்டாப் இருக்க இடத்துல ஒழுங்காக பண்ணோம். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரே இடத்துல தான் நேராக அங்கே போய் நிற்போம் பாருங்கள். டே எதனா ஒரு டைலாக் ஒன்று பேச போகிறீங்களாடா அப்பா. நீ என்னடா அடிக்கடிக்கு பார்த்துக்கிற கீழே உங்கள் அம்மாக்கிட்டே போட்டு விடுறேன். நேராக ஒரே இடத்து தான் கரெக்டாக இந்த இடத்துல வந்து சில்லறை வாங்குவோம். தலையை காணும்டா டேய். அடா பாவி, என்னடா தலை கீழே தனித்தனியாக இருக்குது, தூளா. செத்துடுண்ணா. ஓகே, இப்போ அடுத்தது வந்திருக்கோம். திருப்பி இன்னொரு வாட்டி. இந்த வாட்டி ஒழுங்காக போய் ஆகணும். போடா. வீலிங்லாம் ஏன்டா போகிற? ஒழுங்காக போடா. நார்மலாக போனாலே ஒழுங்காக போக மாட்டேன் நீ. இதில் வேறு வீலிங் வேறு கேட்குதா உனக்கு? ஆமாம், நில்லு. எதுக்கு அப்படியே இதுவாகிற? நேராக ஒரே எழுத்து. போ. அடி மட்டும் வாங்கிடாத. டேய் எத்தனை வாட்டிடா? இந்த லெவல் கொஞ்சம் ரொம்ப கொடூரமாக இருக்குது. நம்ம வேறு லெவல் சூஸ் பண்ணுறோம். ஓகே, வந்தாச்சு. அம்மா, எங்கடா என் பையன்? டேய் எங்கடா போன? பையனை காணோம். இங்கே என்னடா விளையாடிட்டு இருக்க? டேய் ஸ்கூலுக்கு போடானா இந்த இடத்துல? ஸ்டாப்பா. ஃபாஸ்ட்டாக வாழ்ந்துருந்தா நம்ம இன்னத்துக்கு இங்கே சில்லறைன்னு இருப்போம். சீசா மாரி போல இது. இப்படி ஏறி அப்படி இறங்கணும். ரொம்ப நாள் கழிச்சு பேசவே எனக்கு டப்புன்னு இதுவாகுது. எப்படி? ஐயோ,
நேராக ஒரே எழுத்து தான். அம்மா ஐயோ பாவி, சரியான அடிடா, குடலெல்லாம் வெளியே வந்துச்சு. ஓகே, இப்போ இன்னொரு வாட்டி வந்திருக்கோம். இந்த வாட்டியாவது பையன் போகக்கூடாது. என்னடா போறிடா டேய், எங்க ஒழுங்காக பார்த்து இப்போ போனோம். நம்ம எல்லாருக்கும் இந்த லீவு எப்படி போகுது அதை நான் கேட்க மறந்துட்டேன். நான் லீவ் விட மாட்டாங்கன்னு நினச்சிருந்தேன், எப்படியோ விட்டாங்க அதிசயமா. யாரும் வெயிலில் அவ்வளோ சுற்றாதீங்க, ஏன்னா வெயில் இந்த வாட்டி ரொம்ப மோசமாக இருக்கான். வீட்லேயே சேஃபாக நான் போகிற வீடியோ எல்லாத்தையும் பாருங்கோ. அம்மாடியோ, என்னடா ஹெல்மெட் மட்டும் தனியாக போகுது. டி போய் செத்துறாதரா. ஸ்டாப். இப்போ இன்சைடா தெரியும், வரும்னு தெரியும் எனக்கு. அம்மா அடியோ, கையை காணோம். பன் சைடு நில்லே பா, என்ன அடி. வேலைக்கு ஆகுது போலியது. இந்த வாட்டி பொறுமையாக போவோம். இந்த வாட்டி நம்ம பையன் எங்கேயும் போகல, கூடியே தான் இருக்கான் பையன். ஓகே, இந்த வாட்டி கான்சன்ட்ரேட்டோடு ஆடுறோம். பொறுமை. அம்மா, அதுக்கு இவ்வளோ பொறுமை இல்லை, ஓரளவுக்கு. ஏய், அப்படி அவ்வளோதான். நேராக ஒருத்தருக்கு அடி. டே அடி மட்டும் வாங்காதரோ. எத்தனை வாட்டரா நான் விளையாடுறது. வந்துச்சா அது? இப்போ என் சைடு வந்துச்சா? இப்போ என் சைடு வந்துச்சா? இப்போ என் சைடு வந்துச்சா? இப்படி தான் போகணுமா? நேராக ஒரே எடுத்து டாய், உனக்கு ஸ்கூலுக்கு தானடா போனது, வரேன்டா. அடா பாவி, பையன் எங்கேயோ போயிட்டான். பையன் இல்லாமல் நான் எப்படி போகிறது? எம்மா ஐயோ அப்பா, சேர்த்துறேன். இங்கே வந்தாடா சாவணும். அடி, என்னடா இது, வெறுப்புடா. என்னடா இது. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை ஓகே, இப்போ இது வரையும் வந்துட்டோம். இதுதான் இங்கே இதுவே மேட்ரு. அப்படியே இது கூட போகணும் போல். அம்மா அடிச்சிடாத, அடிக்காதன்ற இங்கே வந்து இது வந்து போகிறேன். இல்லை, ஆட்டு மட்டும் தனியாக கீழே போகுது. என்னடா இது. ஒழுங்கா ஆடுறாடி. நீ எங்கடா அடிக்கடி எங்கடா போய் ஊந்துடுறான். இவன் வேற கருக்குள்ள வந்துக்கிட்டே போடா அப்படிக்கா போடா. ஒரு அப்பனா அந்த எப்படி பண்ணுற பார்த்தீங்க. நான் வலி விடுறா. ஆமாம், யாய் ஒழுங்கா போ. வாங்கிட்டேன் நினச்சேன். போ. ஐயோயோ, அந்நியத்துக்கு இதுவாக இருக்கே. வேறு லெவல் எதனா பார்ப்போம். ஓகே, இந்த லெவல் கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. வந்ததுக்கு அட்லீஸ்ட் ஒரு லெவலாவது முடிச்சுட்டு போகணும். நல்லா ஒரே தடுத்துறா, ஒரே இது தான். அப்படியே டப்புன்னு முடிச்சுட்டு வீடியோ முடிச்சுட்டு போயிடலாம். எம்மா அடியோ, என்னடா இது. ஐயோ, பேக்கில் சொருகுறான். ஐயோ, சைக்கிள் போச்சு. ஒழுங்கா போடா. ஒரே இடத்துல இருங்க, பறந்துடலாம். அப்படியே இப்படி சோபா. முடியல விட மாட்டேன். திருப்பி சேர்த்துட்ருக்கேன் நான். அங்கங்கே லைட்டாக சவுண்டு வரும் பேக்ரவுண்டில், அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கோ. போடா அடி, எத்தனை ஓட்டுறானா சாவுறது. என்னடா இது மிஷின் இது வேற. போ நிற்காம போ. போயிடு, ஓடு. அவ்வளோதான். நேராக ஒரே எழுத்து தான்.
ஏய் நல்லா இருக்கே அந்த லெவலு. என்னது இது? முன்னாடியா? ஓகே, இப்போ வரையும் நல்லா தான் போயிட்டுருக்கு. இங்கேயும் சில்லற எண்ணாமல் போனால் நல்லாயிருக்கும். பா என்ன வேகம்! நான் சுற்றுன்னு சுற்றுறானே. லாஸ்ட்டில் போய் செத்தனா காண்டாயிடுவேன் நான். சாவ தான் போகிறேன். இல்லைப்பா தப்புச்சிட்டேன். பின்னாடியா? எம்மா அடியோ! நினச்சேன்டா நானே. சோழமுத்தா போச்சா காதுக்குள்ள குரும்பி ரிங்குன்னு சுத்துமே. ஓ, அங்கே நிற்கவே கூடாது. ஒரே இடத்துல அப்படியே சரன்னு போயிடுவாங்க. டேய் தம்பி, நல்லா கெட்டிமா அப்பா பிடிச்சிக்கோ. இப்போ பாரு அப்பாவோட திறமை மட்டும். நல்ல திறமை. சைக்கிள் மட்டும் அங்கே தனியாக போகுது. ஓகே, இப்போ புட்றாடி, அது சும்மா ஒரு ட்ரையல்ஸ் தாண்டாது. இப்போ பாருடா, நேராக இங்கேருந்து பறந்து நிலாலே எடுத்துகிட்டு போய் ஓட்டுறேன்டா உன்னை. அம்மாடியோ, ஒரு கால் போச்சு. ஒரு காலில் எப்படி ஓட்டுறான் பாரு. ஏய் போடா, டே முன்னாடிடா. பக்காவாக போனோம் தாடி. ஒரு கால்லேயே ஓட்டுவோம் நாங்களாம். போடா. அவ்வளோதான். கிட்ட வந்துட்டோம். பின்னாடி போ. இப்போ பாருங்க, இதுலேருந்து அவ்வளோதான். ஐயா, அவ்வளோ கையிலேயே பிடிக்க முடியாது. போடா. அவ்வளோதான்டா. அவ்வளோதான். இன்னும் ஒரு சுத்து. ஐயோ, ஒரு கை தனியாக தொங்குது. இந்த இடத்துல அப்படியே நேராக போயிடு. அப்பாடியோ, வந்தோம்ல எப்படி? ஓய், ஒரு லெவல் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம். போடுறா, வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் ஒரு லெவலு. இது என்னதுடா புதுசாக இருக்குது. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். விளையாடி பார்ப்போம். இப்படி ஒரு லெவல் முடிச்சிட்டோம். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் பார்க்க. இதுலையாவது பையனை கூப்பிட்டு போகணும். முதுகு மட்டும் ஒரு சைடு வாங்கிக்கிச்சு. ஓகே, நேரம் ஒரே எடுத்து தான். போடா டேய், என்னடா பண்ணுற? பின்னாடியும் போக முடியாது. ஏய் திரும்புடா. முன்னாடி போகுமா திரும்பவும்? இப்போ பாருங்கள், ஒரே எடுத்து தான். அப்படியே 1 2 3 போ. வந்துட்டான். எங்கே போகிறேன்னு எனக்கே தெரில. டே செத்து போயிடாதடா. எப்படிக்கா போனோம்? அம்மா போ. என்ன அடி. லாஸ்ட் ஒரு ட்ரை. ஓகே, போடா. நிற்காம போடா. கண்ணை மூடிட்டு ஓடு சைக்கிள். நேராக போகலாம். பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் நான் இன்னொரு வாட்டி இந்தமாதிரி வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன் வரும். நான் என்ன தான் மூச்சுன்னு பேசினாலும் நீங்கள் இது லைக்கே பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க. பின்னாடி போனோமா? எப்படி ஹைக்கு கூட அடி. அதேமாரி என்னோடய இன்னொரு சேனலுக்கு நான் ஸ்டாப் எடிட்டுன்னு. அப்பா கிட்ட வந்து செத்தோம்ல. 2வது லெவல் முடிச்சிட்டோம். கரெக்டாக 38.6 செகண்டில். 6 60 சாரி. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு அடுத்த பாட்டு வேணும்னா அட்லீஸ்ட் எனக்கு லைக் டார்கெட் வந்து, அப்பா என்ன அடி. இந்த லெவலாக நம்ம அடுத்த பாட்டில் விளையாடுறோம். பார்ட் 2 வேணும்னா நீங்கள் கன்ஃபார்ம் எனக்கு அடுத்த பாட்டு வேணும்னா லைக் டார்கெட் வந்து 1K 10K கேட்குற அளவுக்குலாம் அவ்வளோ பெரிய சேனல் இல்லை. இது வெறும் 300 சப்பு தான் வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாரி ஒரு 20 லைக்கு, எவ்வளோ கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் நான். 20 லைக் பண்ணிங்கன்னா பார்ட் 2 நம்ம போடலாம். அதில் எப்படி வேணாலும் சேலஞ்ச் மாரி கூட போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குற மாதிரி உங்களை இந்த வீடியோ பெறுவது உங்கள் YTG. பாய்.